2026 குரு பயிற்சி இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு வந்து தன்னுடைய கடகராசிக்கு உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கடகத்துக்கு வரும்பொழுது தங்கம் விலையை பற்றி சொன்னால் எட்டா கனியாக மாறக்கூடியதாக இருக்கும். எப்பா தங்கம் எப்படிப்பா நம்மெல்லாம் வாங்குறது, ஏற்கனவே அப்படி தான் சார் அப்படி இருக்குது. இன்னும் எட்டா கனியாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் மலை சரிவுகள், மலையோரத்தில் இருக்கக்கூடிய சரிவுகள் ஏற்படுறதுக்குண்டான ஒரு வருடமாக இந்த வருடங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லாரும் ஒரு குழப்பம், எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லை, ஒரு அதிர்ச்சி, ஒரு விதமான எப்படிரா இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை, இது இப்படி தான் நடந்தது அப்படிங்கிற யோசனைகள் நிறையா வரும். எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 4 பேர்த்த உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்றீங்க, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து கனவுலையும் நடக்காது, நகலாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா. இது மருத்துவத்துறையில இருக்கும். என்னது கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக. ஏன்னா குரு வந்து வரும்போது திடீர்னு அதிசயங்கள் நிகழக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஏற்ற இறக்கமெல்லாம், இந்த இறக்கம்னாலும் திருப்பி ஏறிடும் எல்லா விஷயத்தையும். நான் சொல்கிறது காய்கறி விலையிலேருந்து எல்லா விலைகளும் ஏறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நம்ம நாட்டில் மட்டும்தான் சேமித்து வைப்போம். கண்டிப்பாக நான் எல்லா நாட்டுக்கும் கடவுள் அனுகத்தில் போயிருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக சேமிப்பு கிடையாது அவங்கக்கிட்ட. நம்ம நாட்டில் மட்டும்தான் சேமிப்பு தங்கம் வைப்போம். அதுக்கே ஒரு செக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் சேமிப்பில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய தன்மைகள் ஏற்படுது. நம்மளும் இனிமேல் வாழ்ந்துட்டு போயிடலாம். கொரோனாக்கு அப்புறமே பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க. இருக்கிறது என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். என்னத்தான் போய் சேமிப்பு. இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக அதெல்லாம் சும்மா போட்டு இருந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையும் தாண்டி நம்ம எல்லாமே நம்மளுடைய பெரியவர்கள் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பத்மநாப சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அறையை திறந்தோம்னா நகையாக சாமிகிட்ட இருக்குது. ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அரிசி பஞ்சம் வந்தது. அந்த அரிசி பஞ்சம் போய் கதவை திறந்து பார்த்தா நெல் மூட்டையாக கிடந்திருக்கு. நம்மளுடைய பெரியோர்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள்லாம் எதிர்காலத்தை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே கொண்டு போவாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த குரு வந்து எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடியது. ஆன்மீக விஷயம் எந்த இடத்துல தலைக்கிறதோ அந்த இடத்துல வந்து நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள் எந்த இடத்துல அதுக்கு எந்த பாதகம் வரலையோ அந்த இடத்துல குழப்பம் வராது. ஆன்மீகம் நிலைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் சுபீக்ஷமாக ஏற்படும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பழனின்னு ஒரு ஊர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. அந்த சாமியை வச்சு அந்த ஊரே வந்து கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக. திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர், அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. திருப்பதிங்கிற ஊர், அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. இப்படி எவரொருவர் தெய்வ காரியத்தை, தெய்வ சாநித்தியத்தை கையில் எடுக்கிறாங்களோ, ஏன்னா குரு நல்லா இருக்கும் பொழுது குருவை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. யாருக்கெல்லாம் தெய்வ பக்தி ஜோதிடத்தில் நாட்டம் இருக்குது, யாருக்கெல்லாம் சரியான ஒரு தன்மைகளில் செயல்படுறாங்களோ, இந்த ஒரு வருஷ காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இல்லைங்க எனக்கு தானாக அதிர்ஷ்டம் வரணும், உட்காந்த இடத்துல ஏதாவது சாதிக்கணும், குரு இல்லை. குருவுடைய குரு வந்தாலும் காரியம் நடக்காது. இவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல குரு வந்ததுனா பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அடுத்த 6 மாதம் பழகிடுமா சார்? அப்படிலாம் கிடையாது. நல்ல முன்னேற்றம் இருக்கும். சூப்பர். அடுத்தடுத்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு உண்டு. துளாராசியை பொறுத்தளவுக்கு பண வரவுகள் வருமா? வரும். நான் எடுத்த முடிவுகள் கரெக்டு. நான் யார்ட்டையும் கேட்கல, தன்னிச்சையாக மனசில் தோணுது, இன்ட்யூஷன் படிக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி வேலை வாய்ப்பா தொழிலா, நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் துளாராசியில் இருப்பாங்க. வேலையா தொழிலா, தொழிலா வேலையா, வேலையா தொழிலா, இப்படி தொழில் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதில் போவாங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி யோசனைகள் இவங்ககிட்ட இருக்கும். வெளிநாடு போகிறவர்கள் படிப்பு, வேலை, இந்த ரெண்டுக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துளாராசியை பொறுத்தளவுக்கு மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறையாமல் இருந்துட்டு இருக்கும். வெளியிலலாம் சிரிச்சுட்டு இருப்பான், உள்ளுக்குள்ளே அழுதுன்னு இருப்பான். ரொம்ப மனக்கவலைகள் அப்பப்போ தோணின்னு இருக்கும். என்னடா பண்ணுறது, எனக்கு என்னன்னு தெரியலையே. பட்ட பாடுகள்லாம், எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க, சிரிக்காங்க, என்னமோ தெரியல, புரியாத மன வலி, மன வேதனைகள் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஓடி வந்ததை விட நான் வந்து இத்தனை கடந்து வந்த பாதையில் இன்னும் நிறைய சேர்த்துருக்கணும், இன்னும் நிறையா பண்ணியிருக்கணும். ஏன் இன்னும் அது நடக்கலை? இப்போவாது அந்த வாய்ப்புகள் இருக்கான்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது இந்த வருஷ கடைசிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். உற்றார் உறவினர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கும். ரகசியமாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்.
இந்த ரகசியம் வெளிப்பட்டுடும். ரகசியமாவே இருக்கணும். அது ரகசியமாக அவங்களுக்கே வந்துடும். ஓ. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஃபோனில் நைட்டில் பெட்ஷீட்லாம் போற்றி மெசேஜ் அனுப்புறது, ஃபோன், அதெல்லாம் தப்பு. கண்ணு போகும், அதுக்கப்புறம் நேரமும் போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது. ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து நல்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகளும் தேடி வரும், கூடி வரும். இந்த குரு பயிற்சி பலன் எதுக்காக நம்ம பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு குரு எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி தான் நம்ம முக்கியத்துவமாக எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை பெருசாக எடுக்கிறது கிடையாது. என்னதான் மாதத்துக்கு ஒருக்கா மாறினாலும் 45 நாளைக்கு ஒருக்கா மாறினாலும் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஏன்? வருடாந்திர பலன்களை சொல்லக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். நம்ம பண்ணக்கூடிய, அதாவது கர்மகாரகர்னு சொல்லுவா, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே பதிவாகுமா, பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் குரு கிட்ட பதிவாகும். வருட பலத்தை அதை சொல்லலாம், இந்த வருட பலன்களை அதில் தெரிஞ்சுக்கலாம். மாத பலன்கள்னு சொல்லுவாங்க, அது சூரிய பகவானை வச்சு சொல்கிறோம். தின பலன்கள், இப்போ நான் நிறைய சேனலில் வந்து ராசி பலன் சொல்கிறேன். இந்த தின பலன்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சந்திரனை வச்சு சொல்கிறோம். அதே போன்று இந்த நேரத்துக்குண்டான பலன்களை ஹோரையை வச்சு சொல்லணும். சரி, அப்போ குரு பயிற்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம வருட பலனுக்கு ஏன் முக்கியத்துவம்? பாருங்கள், ஒரு கோயில் கும்பாபிஷேகமாகிறது குரு பார்வை வேணும்னுவாங்க. குரு பலன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. குரு நல்லா இருந்தால் தான் தொழில் பண்ணுவாங்க. குரு நல்லா இருந்தால் தான் பிரயாணம் பண்ணுவாங்க. குரு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் வாழையடி வாழையாக சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்களுடைய தத்துவம். இப்படி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, என் குழந்தைக்காக கஷ்டப்படுறேன்னு. கண்டிப்பாக. நான் பார்க்காத வாழ்க்கையை என் குழந்தை பார்க்கணும், நான் பார்க்காத நிலையை என் குழந்தை பார்க்கணும். ஏன்ப்பா உனக்கு ஒரு தயிர் சாதம் போதுமே, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? சார் வேற ஒன்றும் இல்லை சார், என் குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் உழைக்கிறேன் சார். ஒவ்வொரு ஆண்களும் அப்படி இருப்பாங்க, பெண்களும் அப்படி இருப்பாங்க. இந்த குரு பயிற்சி பலன் கல்யாணம், குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலம். நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்க்கும் பொழுது எக்கச்சக்கமான சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. குழந்தைகளுக்கு அனுபவிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அப்பா எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு, பட் சார் அப்பா தானே சேர்த்து வச்சதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. எனக்குன்னு ஐடென்டிஃபையே கிடைக்கல சார். ஏன்? குரு நல்லா இருக்கணும். இப்போ குரு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து குரு மாறினா வாழ்க்கையே மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தான் இந்த குரு பயிற்சியாக இருந்துருக்கு. எப்பவுமே வறண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சியை பெரியோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்குறாங்க.